Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோல என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா ஆக்டர் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்தி அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விவாதம் ஆயிருக்குன்னு சொல்லி இணையத்துல சம வயலா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. அது பத்தி என்ன விளக்கம் இப்ப கிடைச்சிருக்கு, இணையத்துல என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, அத பத்தி அந்த வீடியோல நம்ம பேச வந்திருக்கோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. யாரோ புதுசாக நம்ம சேனல் வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டாலும் ஊற்றுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஆக்டர் ஜெயம் ரவி அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காருன்னு சொல்லாங்க. இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விவாதம் ஆயிடுச்சு ஆர்த்தி கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. எதனால இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சில இப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க பாருங்கள். தன்னோட குழந்தை கூட நம்ம ஜெயம் ரவி அவங்க கூட ஹஸ்பண்ட் கூட எடுத்த ஃபோட்டோலாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்களாம்மா. அதே மாதிரி ஜெயம் ரவி ஆர்த்தி அப்படின்னு தான் அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா ஐடியில் இன்னும் அப்படி தான் வச்சுருக்காங்க. இது எங்கேருந்து இந்த விவாதம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எதனால டைவர்ஸ் வரையும் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அவங்களோட அம்மா இருப்பாங்க பாருங்கள், நம்ம ஆர்த்தியோட அம்மா மாமியார் இருக்காங்க பாருங்கள், ஜெயம் ரவியோட மாமியார். அவங்க சுஜாதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய படம் வந்து அவங்களே சொந்தமாக ப்ரொடக்ஷன் பண்ணி நிறையா படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கடைசியாக கூட அகிலன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி ரூபாயிலேருந்து 15 கோடி ரூபாய் வரையும் தந்திருக்காங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை தந்து தான் வந்து அந்த படத்தை எடுத்து அவுட்புட்டும் கொடுத்துருக்கான்னு சொல்லாங்க. இதே மாதிரி அடுத்த படத்தில் வந்து நம்ம ஜெயம் ரவி எடுக்கலான்னு சொல்லி அவங்க மாமியா அவங்க என்ன பண்ணிக்காங்க, சுஜாதா அவங்க வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை நீங்கள் நடிகை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் எவ்வளோ வந்து நம்ம ஜெயம் ரவி அவங்க கேட்டிருக்காங்கன்னா, நடிகன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு 25 கோடி ரூபா மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி அவங்க. எனக்கு வந்து கண்டிப்பாக 25 கோடி ரூபா வேணும் அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட மாமியா இந்த மாதிரி வந்து நீங்கள் 25 கோடி ரூபாலாம் உங்களுக்கு தர முடியலை, நான் அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 15 கோடியிலேருந்து 20 கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி பார்க்குறாரு, எனக்கு கம்பல்சரி எனக்கு 25 கோடி ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இணையத்தில் சமவையில் ஒரு ஆர்டிக்கிளும் எழுதப்பட்டிருக்குது. அது வந்து உண்மையான தகவலாக நமக்கு தெரியாது. இப்போது நெட்டிசன் சொன்ன கருத்துக்கள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நம்ம மாப்பிள்ளை கூட வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிரச்சனையாக வந்து ஆர்த்தி அவங்களுக்கு, அதாவது அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்ல, பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயம் ரவி அவங்க கூட ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட்டில் சண்டை போடுறான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டு ஒரு டைவர்ஸ் வரையும் வந்து நின்றுச்சுன்னே சொன்னாங்க. இப்போ டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தெரியலை. ஆனால் இதுதான் உண்மையான பிரச்சனைகள்னு சொல்லி நெட்டிசன் அவங்க ஸ்டோரி எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் டைவர்ஸ் வரை வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நார்மலாக பேச வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய படத்தை வந்து அவங்க இவங்க தான் வந்து மாமியா அவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும் போது நம்ம ஜெயம் ரவி அவங்களும் எனக்கு இந்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. கருத்து தான் வச்சுருக்காரு. இது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறணுன்னே இது கிடையாது. இல்லாட்டி அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்னா, சுஜாதாமா வந்து இந்த மாதிரி ஜெயம் ரவி சாரை பார்த்து இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சுக்கு. ஆனால் 25 கோடி ரூபா தான் வேணும்னு ஜெயம் ரவி அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ஏதோ ஒன்று பேச்சு இல்லை மாப்பிள்ள இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் வந்து அவங்க பொண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து ஆர்த்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி இப்போ டைவர்ஸ் வரையும் போகுதுன்னா ஒரு சின்ன பிரச்சனை பெருசாகுதுன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெட்டிசன் அவங்க எழுதியிருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் அவங்களோட ஒரிஜினல் சண்டைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு நிறைய விஷயம் நடந்திருக்கலாம். அது வந்து பர்சனல் நம்ம எதுவும் பேச முடியாது. ஜெயம் ரவி அவங்களுக்கும் ஆர்த்தி மேம்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்துடலாம். இதை உங்கள்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். இந்த மாதிரி எல்லா தகவலும் உடனே தெரிஞ்சுக்க இர்ஃபன் மீடியா 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.